ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடு வாழை மரம், ரைட் சைடு கரும்பு வச்சுருக்கோங்க. வாழை மரம் கூட தார் ஈனுனா நம்ம வெட்டி வெட்டி அது இடம் வந்து கிளியர் ஆகிடுது. ஆனால் கரும்பு பொங்கலுக்கு 2 கரும்பு வெட்டுருவோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சளி பிடிச்சிருக்கு. இப்போல்லாம் யார் மெல்ல முடியலன்னு சொல்லி அப்படியே வச்சு அது பார்த்தா 12 அடி 13 அடி பில்டிங்கை தாண்டி மேலே போயிடுச்சுங்க. ஒரு 10 கரும்பு இருக்கும், பெருசாக இருக்குது. மாமா வந்து என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ நடுமாமா ஒருத்தர் கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்காரு. மாமாவை கூப்பிட்டா 2 நாள் வரேன்னாரு. அப்புறம் இன்றைக்கி தாங்க வந்தார். வந்து கரும்பை வெட்டுறாரு. நம்ம பிளாக்கி விடவே மாட்டேங்கிறா. அவரை பார்த்து உழைச்சிட்டே இருக்கா. அவரை கம்முனர் பிளாக்கின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கரும்பை வெட்டி இழுக்கிறாரு. பெரிய பெரிய கரும்பாக இருக்குதுங்க. ஒவ்வொரு கரும்பும் பார்த்தா அவ்வளோ நீளம், இழுக்கவே முடியல. இழுக்க வந்துகிட்டே இருக்குது. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து ஒரு 2-3 கரும்பு மட்டும் இருக்கட்டுன்னு மீதியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. பார்த்தா இந்த கரும்பு கீழே போட்டிருக்க கரும்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெரிய கரும்பு பார்த்திங்களா? அவரே 6 அடி இருப்பார். ஆனால் அந்த கரும்பு அதை தாண்டி 2 மடங்கு இருக்குது. அவர் அதையெல்லாம் வெட்டி சருகெல்லாம் அள்ளி மல்லிகைப்பூ செடி அங்கே தளைஞ்சிருக்குங்களா, அதுக்கே ஃபுல்லாக உரமாக போட்டு மூடியாச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் தான் கோழிகளை பறித்து தள்ளிடுதில்ல, அதனால் அதை போட்டு அந்த கரும்பு இதை போட்டு மூடிட்டு சோகையெல்லாம் போட்டு மூடி வச்சிட்டாரு. அப்புறம் கரும்பு துண்டாக வெட்டி கரும்பு சோகையிலேயே 2 செட்டாக வச்சு கட்டி அவர் கரும்பு கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. கரும்பு அறுவடை சூப்பராக முடிஞ்சுது. தேங்க்யூ.